திரு விஜய்க்கு கூடுகிற கூட்டம் எல்லாம் தன்னெழுச்சியாக வந்து கூட்டம் தான், மறுக்கவில்லை. காசு கொடுத்து கூட்டி வந்த கூட்டம் அல்ல. ஆனால் இது எல்லாமே அப்படியாக ஒரு வாக்காக மாற வேண்டுமா, மாறுமா, எதற்காக மாற வேண்டும்? என்ன இது வந்து பாப்புலரான ஒரு மீடியா வைக்கிற ஒரு நெரேட்டிவ். தன்னெழுச்சியா கூட்டம் கொடுதுன்னு நம்ம ஒத்துக்கிறோம், காசு கொடுத்து வரல அப்படின்றத நம்ம ஒத்துக்கிறோம். அவங்க ஏன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பூத்தில் போய் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். இது ரொம்ப முரணா இல்லையா? ஏங்க, காசே கொடுக்காம அவன் சொந்த காசை போட்டு பைக்லையோ பஸ்லையோ வரான், அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவாங்க. லெட்டஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ் வச்சுப்போமே. இப்போ வந்து ஈரோட்டில் ஒரு மாநாடு, ஒரு பொதுக்கூட்டம், ஆனால் அதுவே மாநாடாக மாறிடுது. அப்போ அதுக்கு வந்து பக்கத்து ஊர்கள்லேருந்து வராங்க, வந்து அவ்வளோ பேர் நிற்கிறாங்க. யாருமே காசு கொடுத்து வரல, எல்லாருக்குமே நல்லா தெரியும். அந்த கூட்டம் ஏன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பூத்தில் போய் ஓட்டு போட மாட்டாங்க? சரி, நீங்க எதற்காக ஓட்டு போட வேண்டும் விஜய்க்கு? மாற்றத்திற்காக ஓட்டு போட வேணும். என்ன மாறும்? ஏன்னா இங்க வந்து 2 அரசுகளுமே, 2 திமுக அதிமுக மாறி என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது கட்சி நடத்துவதை சம்பாதிக்கிறதுக்கு தானே. இங்க இந்த எந்த அமைச்சர்கள் மீது இங்க ஊழல் குற்றச்சாட்டுகள்